அகத்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் திருமூல தேவாய நம. ஓம் கருவூர் தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் புஜண்ட தேவாய நம. ஓம் கஞ்சமல தேவாய நம. ஓம் காளாங்கி தேவாய நம. ஓம் போகதேவாய நம. ஓம் கொங்கண தேவாய நம. ஓம் சட்டமுனி தேவாய நம. மனிதரிலே மரம் உண்டு, விலங்குண்டு, பறவை உண்டு. மனிதரிலே மனிதருண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனித சமுதாயத்திலே மனித வடிவத்திலே மரங்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம். உடம்பு மனித உடம்புதான். ஆனால் அந்த மனித உடம்புக்குள்ளே வாழ்வனவோ விலங்குகளும் பறவைகளும் மரங்களுமே. தோற்றத்தில் மனிதர்கள், ஆனால் உள்ளத்தால் அகுதினை பொருள்கள். இதுதான் உலக வரலாறு. இந்த வரலாற்றுக்கு நடுவிலே மனிதரிலே மனிதர் உண்டு என்கிறார் சித்தர். அதோடு நிறுத்தவில்லை. வானவர்களும் இந்த மண் உலகிலே இறங்கி வந்து மனிதர்களாய் தோற்றம் தருவதும் உண்டு என்கிறார். மனம் உள்ளவன் மனிதன் என்பது மொழி நூல் முடிவு. ஆனால் அந்த மனத்திலேதான் எத்தனை எத்தனை வகைகளை காண்கிறோம். அந்த வகைகளுக்கு தக்கவாறுதான் மனிதர்களுடைய சீலமும் வாழ்வும் அமைந்துள்ளன. மனிதன் மனிதனாக வாழ்வது என்பது அத்தனை அரிதாக போய்விட்டது. ஏனென்றால் மக்கட் பண்பு என்பது வெறும் அறிவு கூர்மையை மட்டும் பொறுத்த காரியமாக இல்லை. மரத்தை அறுக்கின்ற ரம்பம் போன்ற அத்தனை கூர்மையாக உள்ள அறிவு ஒருவனுக்கு இருந்தாலும் அவன் அந்த ரம்பத்தால் அறுக்கப்படுகிற மரம்தான் என்கிறார் வள்ளுவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். எனவே மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவது சில அடிப்படையான பண்புகளே ஆகும். மக்கட்பண்பு என்ற இந்த அரிய மன மாண்பு வளர வளர மேற்கொள்ளுகிற கொள்கையும் ஒழுக்க நெறியும் குறிக்கோளும் இலக்குகளும் மாறுவனவாக இருக்கின்றன. மனித உருவம் எடுத்தால் மட்டும் ஒருவன் மனிதனாகிவிட முடியாது. மனித பண்பு என்ற மாண்புதான் மனிதனை மனிதனாக்குகிறது. அடுத்தபடியாக சொல்றாரு, தலையெழுத்துங்கிற வரிசையிலே விதியின் கையானது மனித மண்டையிலே எழுதுகிறது, எழுதி கொண்டே செல்கிறது. நாமும் இதையே தலையெழுத்து என்கிறோம். அயன் எழுதிய லலாட லிபி நெற்றி எழுத்து என்று நாம் பெரியோர்கள் அழைத்தார்கள். பாரசீக கலைஞன் பாடுகிறான், விதியின் கை எழுதுகிறது, எழுதி கொண்டே செல்கிறது. அது மூவிங் ஃபிங்கர். ஒரு தலையில் எழுதி முடித்துவிட்டு அடுத்த தலையில் எழுத தொடங்குகிறது. தி மூவிங் ஃபிங்கர் ரைட்ஸ் அண்ட் ஹேவிங் ரைட் மூவிஷான். ஒரு தலையை முடித்துவிட்டு அடுத்த தலையெழுத்தை தொடங்குகிறது. ஒரே வேகம், ஒரே உறுதி. உன்னுடைய தூய்மை, புனிதம் அல்லது உனது சாமர்த்தியம், கெட்டிக்காரத்தனம், அது ஒன்று விதி எழுதின அந்த எழுத்தின் பாதி வரியை கூட அடிக்கும்படி அல்லது அழிக்கும்படி வேண்டவோ இசைவிக்கவோ இயலாது. அந்த வரியின் பாதியை கூட உன்னுடைய தூய்மையாலும் திறமையாலும் அழித்துவிட முடியாது. நீ ஆறாக கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீர் வெள்ளம் விதியின் எழுத்திலே ஒரு சொல்லை கூட கழுவி அளம்பிவிட முடியாது என்கிறார். அயன் நம்முடைய தலையிலே உலக்கையினால் எழுதிவிட்டான். அன்று எழுதிய எழுத்தை அழித்து எழுத முடியாது என்றான் உமர் கயாம். ஆனால் நமது தமிழ்நாட்டு ஞானிகள் அப்படி சொல்லவில்லை. அருணகிரியார் பாடுகிறார், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேளையும் சூரும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்ததிங்கன் தலைமேலயன் கையெழுத்தே.
முருகப்பெருமானுடைய திருவடியிலே என் தலையை கொண்டு வைத்தேன். என்ன ஆயிற்று? அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று சொல்லுகிறார். கலித்துறையின் வலிமை அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு உறுதியோடு கையில் அடித்து சத்தியம் செய்கிறது. அவன் கால்பட்டு அழிந்தது அவன் எழுதிய என் தலையெழுத்து என்று ஒரே உறுதிப்பாட்டோடு பாடுகிறார் அருணகிரியார். கரும்பலகையிலே ஆசிரியர் வெண்கட்டியினால் எழுதிய எழுத்தை துணி கொண்டு அழிப்பது போல் விதியின் எழுத்தை முருகன் அழித்து விட்டான். கையினால் கூட அழிக்கவில்லை, காலினாலேயே செய்துவிட்டான் அந்த செயலை. அப்படி கூட இல்லை, அவன் அழிக்கவில்லை, கால்பட்டு அழிந்தது என்று தன் வினையாக உள்வினையை பாடுகிறார் அருணகிரியார். அவன் கால் என் தலைமையில் பட்டது, அவ்வளவுதான். ஊழ்வினை தானாகவே அழிந்து விட்டது, வினைச்சுழல் கலன்றோடி விட்டது என்பது கவியின் வாக்கு. ஆகவே அன்று எழுதிய எழுத்தை அழிப்பதற்குரிய உபாயம் ஒன்று இருக்கிறது. அதுவே திருவடிப்பேறு என்று ஆகிறதல்லவா? இந்த திருவடிப்பேறு நமக்கு எப்படி கிடைக்கும்? எல்லோருடைய தலையிலும் எல்லா எழுத்தும் அழிந்து விடுமா? அந்த தலையை அந்த திருவடியிலே எப்படி வைப்பது? அதன் அணுகுமுறை என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை சொல்வது போல் அமைந்துள்ள நூல்களே அவ்வை குறளும் அவ்வையின் அகவலுமாம். ஏனென்றால் இந்த விதியை வெல்லும் வழிதான் சித்தர்களுடைய ஞானம். இதற்குரிய பயிற்சி நூல்களே இவை இரண்டுமாம். ஒன்று ஞானம், அடுத்தது பக்தியாம். ஆக இத்தகைய நிலையிலே மனிதனாக வாழ வேண்டும். நமது தலையெழுத்தை அழித்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறு அழித்து கொள்ள முடியும் என்று அருணகிரியார் பாடலிலே நமக்கு சொல்லுகிறார். ஆகவே திருமந்திரம் 3000 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3000 மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது. காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞானத் தலைவனை நன்னுவரன்றே. மூலனாகிய நான் உரைத்த 3000 தமிழ் மந்திரங்களை கொண்ட திருமந்திர மாலை உலகவர் அறிந்து உய்தி பெறும் பொருட்டே குருநாதனாகிய நந்தியினது அருளால் உரைத்த தாம் உலகவர் காலை எழுந்தவுடன் இதன் பொருள் உணர்ந்து ஓதி வந்தால் உலக நாயகனை அடைந்து இன்புறுவர் அல்லவா? 3000 தமிழ் மந்திரம், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மந்திரம் என்றே உணர்தல் வேண்டும். கருத்தறிந்து ஓதலாவது சொல்லின் மந்திரத்தின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்க வாசகர் வாக்கும் உறுதிப்படுத்துகிறது.